இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகிய ஓவியங்களை வரைந்தது தங்கவயலை சேர்ந்த பிரபல ஓவியர் எஸ் நந்தகுமார். கண்களை கொள்ளை கொள்ளும் அற்புதமான இந்த ஓவியங்களை வரைந்து சர்வதேச அளவில் பாராட்டுக்களை பெற்றுள்ளார். இவர் வரைந்துள்ள தொன்மையான பாரம்பரிய கோவில்களின் ஓவியங்களுக்காக அமெரிக்காவின் கலிபோர்னியா சர்வதேச பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது. தங்கவயல் மாரிகுப்பம் சேட் லைனில் பிறந்து வளர்ந்த எஸ் நந்தகுமார் தங்கச்சுரங்க நிறுவனத்தில் ஓவியராக 21 ஆண்டுகள் பணியாற்றினார். தங்கச்சுரங்க நிறுவனம் மூடப்பட்ட பிறகு தன்னிடம் உள்ள ஓவிய திறமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் வண்ணம் பல்வேறு நகரங்களில் ஓவிய கண்காட்சிகள் நடத்தினார். சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ள இவரது ஓவிய திறமையை பாராட்டி கோவாவில் நடந்த விழாவில் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. So Dr. S. Nandakumar is receiving honorary PhD in the field of visual and fine arts. தனது ஓவிய திறமை மூலம் தங்கவயலுக்கு பெருமை சேர்த்துள்ள பிரபல ஓவியர் எஸ் நந்தகுமார் சாம்பியன் இங்கிலீஷ் வேர் ஹவுஸ் பகுதியில் வசித்து வருகிறார். ஓவியம் வரையறதுல உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்ததுங்க? ஓவியத்துறையில் ஈடுபாடு வந்ததுக்கு முழு காரணமே என்னுடைய தந்தையை தான், பி செல்வராஜ். அவர் முதல் ஓவியர், பிஜிஎம்எல்ல முதல் ஓவியர் அவர் தான். மைனிங் க்ளோஸ் பண்ணும்போது கடைசி ஓவியராக நான் இருந்தேன். சடனாக வந்து பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியல. பசங்கள்லாம் அப்போ தான் ஸ்கூலில் போய் சேர்க்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனாலும் இனிமேல் எனக்கு அந்த டைமில் 40 வயசு வேலை விடும்போது அந்த ஏஜில் ஒரே ஒரு தீர்மானம் பண்ணேன். நான் அதே யோசனை உட்காந்துருக்கூடாது, நம்மக்கிட்ட திறமை இருக்குது, இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்துச்சு, இனிமேல் அதை நம்ம அந்த ஃபீல்டில் இன்னும் முழுமையாக இறங்கணும்னு சொல்லிட்டுன்னு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தேன்னா நான் என்னுடைய வேலையை சன்செட் ஆகிற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டேன். சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைக்குவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கும், டீ எடுத்துன்னு வந்து வைக்குவாங்க, அதில் ப்ரெஷ்ஷை போட்டுருன்னு தெரியாத. இப்படியெல்லாம் இருந்தால் என்னுடைய துணை வேலையாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாதிரி ஓவியங்கள் வரைவீங்க? ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் எல்லா ஓவியமும் நான் வரைவேன். நான் நிறைய ஃபீல்டு டச் பண்ணிட்டு நான் மெஜிஷியனாக 15 வருஷம் இருந்தேன். ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு, ஸ்கூலுங்கள்லாம் போய் மேஜிக் ஷோவெல்லாம் காட்டியிருக்கிறேன். மியூசிக்கில் கிட்டார் மேலே ரொம்ப ஆர்வம். ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணனாக்கா அது உட்காந்து பண்ணி பார்க்குவேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரே துறையில் முன்னேறணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு பண்ணேன். எந்தெந்த ஊரில் நீங்கள் ஓவிய கண்காட்சி நடத்திருக்கிறீங்க? பிஜிஎம்எல்ல இருக்கும்போது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மைசூர், குல்பர்கா, திருநெல்வேலி, இது மாதிரி இடத்துங்களெல்லாம் போய் செஞ்சுருக்கிற வேலை. பட் அது மைனிங் சம்மந்தப்பட்டான விஷயமாக தான் இருக்குது, ஒழிய ஜென்ரலான விஷயமா இல்லை அது. பட் நான் இதில் பண்ணும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது நான் இந்த ஓவியத்தில் பாரம்பரிய விஷயத்துங்களுக்கு, ஹெரிட்டேஜுங்களுக்கு, பழைய கோவில், புராதன கோவில்களை பற்றி ரொம்ப ஈடுபாடோடு வேலை செஞ்சேன். அதில் எனக்கு மற்றவங்க பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னிக்கை கையாண்டேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்ட்டு நான் முடிவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக பெங்களூரில் நடக்கிற கண்காட்சியில் நான் போய் வைக்கும்போது எனக்கு நிறைய ரசிகருங்க அங்கே வந்தாங்க. சொல்கிறாங்க நம்மளுடைய ஓவியத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்டுங்களே என் ஓவியத்தை பார்த்து ரொம்ப வியந்து பார்த்தாங்க. என்கிட்ட நின்னெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்கிற இதுங்கெல்லாம் சம்பவங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்ததாங்க. பாழடைஞ்ச எஃபெக்டை எப்படி நீ பெயிண்டிங்கில் கொண்டாட முடியுது, 3D எஃபெக்ட் எப்படி வருது உன்னுடைய ஓவியத்தில் அப்படின்னாலாம் கேட்குவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஓவியன்றது உங்களுக்குள்ளே கலந்துட்ட ஒன்று. ஆமாம், அது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையை 75% வந்து நான் ஓவியத்துக்காகத்தான் நான் உங்கள் ஓவியங்கள்லாம் பார்த்தேங்க. நான் ரொம்ப தத்ரூபமாக, துல்லியமாக, ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதாவது காலை வெயில், இளம் காலை வெயிலையும் உங்கள் ஓவியத்தில் காமிக்கிறீங்க, மாலை வெயிலையும் காமிக்கிறீங்க, இருட்டை காமிக்கிறீங்க. பலவிதமான பழங்காலத்து பாரம்பரிய ஹெரிட்டேஜ் கோவில்கள், கட்டிடங்கள், பிரதான சின்னங்கள் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அப்படியே கண்ணில் நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கிறீங்க சார். எப்படி இது உங்களால் முடியுதுங்க? எப்படி இது சாத்தியமானது? இது வந்து அப்சர்வேஷன் தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ன செய்யணுன்னாக்கா அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணுன்ற இது வந்து செகண்டரி தான்.
அந்த மாதிரி ஒரு காலேஜில் ஜாயின் ஆகி அது படித்து அது இது பண்ணும்போது அவங்க கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட தாங்க இருக்குது அந்த மைண்டெல்லாம், நம்ம தான் க்ரியேட் பண்ணோம். 1989 மைனிங்கில் வேலை செய்யும்போது வந்து டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸு கோர்ஸ் முடித்தேன், இன்டர்நேஷ்னல் கோர்ஸ். அது சாதாரண கோவிலுங்களை தான் அவங்க ரொம்ப வரவேற்றாங்க. அந்த இதுங்களை பழைய காலத்துன்னு அந்த ஸ்டோன் எஃபெக்ட் எல்லாம் வந்து பாழடைஞ்ச செதலமடைஞ்ச அது மாதிரி பொதுவாக ஓவியருங்க வரையும்போது ஒரு இடத்துல செதலம் அடைஞ்சிருந்தாக்கா அந்த ஓவியத்தை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த செதலை அடைஞ்சதை காட்ட மாட்டாங்க, அது ப்ரஷ் வாஷ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க. என்னுடைய இது என்னன்னு அங்கே என்ன இருக்குது அந்த தத்துரூபம் அதே மாதிரி இருக்குன்னு. இப்போ என் ஓவியத்தை ஒரிஜினலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி இருக்கிறது பின்னாடி தான் தெரியும், எதிரில் இருக்கிறது எதிரில் தான் தெரியும். அந்த 3D எஃபெக்ட்டு நான் என்னுடைய ஸ்டைல். அது ஒரு கோவில் இருக்குதுனாக்கா அந்த பாழடைஞ்ச இடத்துல வந்து நம்ம கோயில்கிட்ட போனாக்கா ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் கூட வரும், அந்த ஓல்டு இதுங்கெல்லாம் வரும். அது ஓவியத்தில் பார்க்கும்போதே வரும் அப்படின்னு நான் சொல்லலை, ஓவியர்களே சொல்லியிருக்கிறாங்க. என்னை பற்றி ரொம்ப எழுதியிருக்கிறாங்க, கமெண்டெல்லாம் வந்திருக்குது. ஓவியத்தை பற்றி தெரியாதவங்க கூட ரொம்ப பிரமிப்பாக பார்த்ததை நான் எதிரில் பார்த்துருக்கேன். இந்த சுரங்கத்தில் 21 வருஷமாக பணியாற்றேன். என்ன உங்களுடைய வேலை, என்ன உறைவீங்க அங்கே? அங்கே பாதுகாப்பாக எப்படி வேலை செய்யுது, தொழிலாளிங்க சுரங்கத்தில் போய் வேலை செய்யும்போது எப்படி வேலை செய்யணும், ஒரு அவேர்னஸ் எல்லாம் வந்து பிக்சரைஸ் பண்ணி காட்டுறது தான். ஒரு தொழிலை வந்து இந்த தொழிலை வந்து எப்படி செஞ்சால் கரெக்ட் அது அப்படின்றது வந்து இருக்குது. ஒரு முறை ஒரு வரைமுறை இருக்குது. அதை நான் போஸ்டரில் வரைஞ்சி அங்கே மைனிங்கில் வச்சுருப்பேன். அதான் போஸ்டரில் வரைஞ்சி எங்கே வைக்குவாங்க அந்த ஓவியங்கள் எல்லாம்? அந்த எம்ப்ளாயி இங்கே போகிறாங்க இல்லையா, அண்டர் கிரவுண்டு போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் தங்க சுரங்கத்தில் அங்கேயும் இருக்கும். தங்க சுரங்கத்தில் 13 அடிக்கு கீழே என்னுடைய ஓவியங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, அது தண்ணியிலே முழுகிட்டு இருக்குது. அந்த ஓவியம் நிறைய நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் இருக்குமா? எல்லா ஷாப்லையும் இருக்குமா? எல்லா கோலார்த்தாங்க வயலில் மாரிக்குப்பம்லேருந்து வரமன்னு இது நந்திதூர் வரைக்கும் எல்லா ஷாப்புங்களுக்கும் அதை பர்மனெண்ட்டாக வச்சுருப்பாங்களா உள்ள? நான் தான் சப்ளை பண்ணுறது. நான் பல ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கிறேன். அதில் வந்து ஸ்பெஷலாக இந்த கோவிலுங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குவேன் நான் எப்போவுமே. கோவிலுங்களை அதுவும் வந்து பழமையான கோவிலுங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்குது. நான் எங்கன்னா போனேன்னா கூட அந்த பழைய கோவிலுங்களை தான் தேடின்னு போவேன், அங்கே தான் உட்காருவேன். ஸ்கெட்சு போடுறதுன்னா அங்கே தான் ஸ்கெட்ச் போடுவேன். அது மாதிரி இருக்கும்போது ஈடுபாடு வந்து அதிகமாக ஆகிடுச்சு. அந்த கோவிலுக்கு வரைகிறதுக்குன்னு ஒரு தனி மைண்ட் செட் வந்துடுது. அது இல்லாத லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்ஸ், இயற்கை காட்சிங்களில் அதில் வர்றதுல எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த லைட்டிங்கு, மார்னிங் லைட்டு, ஈவினிங் லைட்டு, இது மாதிரி இதுங்களில் எப்படி இருக்கும் ஒரு காட்சி, அது மேலே எப்படி அந்த லைட்டிங்கெல்லாம் படுது, அதெல்லாம் நான் ரொம்ப எங்கே போனாலுமே அந்த மாதிரி அப்சர்வேஷனில் தான் பண்ணுவேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில், மகாபலிபுரம், வேலூர் அலேபிடு, எல்லோரா, இது மாதிரி பழமையான கோயில்களை நிறைய வரைஞ்சிட்டு இருக்குங்க. அதுவே எனக்கு பெரிய திருப்தியாக இருக்குது. இந்த கோயில்கள்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம அதை வந்து தத்துரூபமாக வரைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி தான் எனக்கு. காசு சம்பாதிக்கணும் அதுன்ற அந்த எண்ணம் இது வரைக்கும் வந்தில்லை. Nandakumar is receiving honorary PhD in the field of visual and fine arts. Give my new John Cross. Now next we have Professor Rani John Kumar. Dr. Professor Rani John Kumar, receiving honorary PhD in the field of education. She is receiving honorary PhD in the field of education. I request all the people who are standing in front to please kindly make some space for the awardees. Next we have Dr. John Kumar.